மீனா Happy birthday to you. ஹாய் சொல்லிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இதனால் முடிக்க நம்ம சேனல்ல இப்படி ஒரு vlog நம்ம போட்டிருக்கவே மாட்டோம். எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுது. என்னங்க அப்படி என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் சாண்டா கெட்டப் வந்து போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா எங்கள் அண்ணன் சுதன் அண்ணன். அவங்க வந்து கர்நாடகாவிலேருந்து இன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க. அவங்களோட ஃபேமிலியை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதை ஒரு vlog-ஆ எடுத்துடலாம், இது எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog நாங்கள் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். என்னங்க ஆமாம், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். யாரா வச்சு கலாச்சிட்டீங்கன்னா மறுபடியும் போட முடியாது. கிளம்பிட்டாரு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிளம்பிட்டாரு. விழுக ஜாக்கெட் விழுக. எங்கேயும் வண்டி நிற்காது, நேரம் மாரம்பாடி நந்தி கோயில் பட்டி தான். ஆமே, நான் குளத்து வேலையா? ஆமே, நீ எங்க இருங்க, நான் வீட்டுக்கு போறேன், அக்கா வீட்டுக்கு போறேன். போயிட்டு நான் பேசியிருந்தேன், சேலரி டிராப்பி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க வாங்க, நான் போனை தர்றேன். போயிட்டு இருக்கோம். வந்துட்டாங்க அவங்களும். பலூன் வாங்கணும்ல. ஓகே, பலூன் வந்து வாங்குறதுக்காக கடையில் வந்து நின்றுருக்கோம். பலூன் போலாம், கட்டிட்டு வரட்டும். மண்டையில் வந்து கட்டிட்டு இருக்காங்க. போனதுக்கப்புறம் இந்தாங்க நூல் இருக்குல்ல, நூலில் கூட கட்டுங்க. வீட்டில் போய் எங்கே பாரு பலூன், இங்கே வா இங்கே வா இங்கே வா. இந்தாங்க உன்னை கையில் பிடிச்சிக்குங்க. சரி, உள்ள வச்சுக்கலாம். இது ரியான் வீட்டுக்கு போய் ஊதிக்கலாம். சரியா மீனா? அண்ணி பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்காங்க. சாரி டிராப்பிங் கொடுக்க வந்தோம். அப்படியே சரி அண்ணி வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். ஏன் தாங்க சிரிப்பழகி சிரிக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, தெரியல. செயின்லாம் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். நவீனா
அது உள்ள விட்டு எதுக்கு நீ பிச்சு இருக்கி எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அது அப்படியே போகும். அவங்க பிள்ளைகளுக்கு போயிட்டு வரலான்னு. ம் ஆறு செலகுட்டே என்னடி செலகுட்டி யாரு என்னடி பண்ணுது இருவா இந்தா யாருன்னு பார்த்துக்கிட்டு எது போயிட்டு வர ஆனா உங்களதான் சர்ப்ரைஸ் பண்ணணும் என்ன இதே உங்க வீட்டுக்காரங்க தெரியாம வச்சுட்டு வேற ஒருத்தங்களா இருந்தா என்ன நினைப்பாங்க நாங்க சொல்லி ஐயோ பிள்ளை பயப்படுது எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சவுண்டூர்ல கண்டுபிடிச்சிருப்பீங்களா நீங்க பேசிருக்கவே கூடாதுனே ஆமா சரி அங்க அம்மாவை பாட்டுறீங்களா? ஆமா அம்மா சார் அம்மாவையும் மெஸ்ஸியா இருக்கா மெஸ்ஸியாவை பாட்டாங்க. சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கின அப்படி மாஸ்க்கு இந்த கை க்ளோஸு ஆமா. ஏய் எந்திரிமா. எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? எதை வச்சு? பேசுறது தான் கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியல. பாப்பாவை பார்த்து அவர் ஒரு மாதிரி பேசினாரா, அப்பவே இல்ல அது கண்டுபிடிச்சிட்டு. இதுல 2 மணி நேரமா கேட்டுட்டு வேற உட்காந்துருந்தாரு. பேசுவா அப்படி பேசுவா ஈஸியா வந்து காட்டி கொடுத்துட்டாரு. குண்டார் வீட்டுல இருந்து வர்றப்ப எல்லாத்துக்கும் தாட்டா காமிச்சிட்டு இருந்தாரு. எல்லாரும் இவருங்கிட்டு வந்தானே எல்லாரும் ரோட்ல இருந்து பார்த்தாங்க. என்ன என்ன உங்க அண்ணே இவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் மில்லில் வேலை பார்க்கும்போது ராபர்ட்டோட ஃப்ரெண்டு பேர் வந்து ஃபெலிக்ஸ். அண்ணன் தம்பின்னு சொல்லிக்குவாங்க மில்லுக்குள்ளே. என் தம்பிம்பாங்க. நீங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தம்பி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே நாய் போச்சு. ஏன் சொல்கிறேன். பர்த்டே கேல பார்க்கறதுக்கு இந்த கேர்ள் வந்திருக்காங்க. ஃபேன் வேற பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். ஃப்ரேம் போட்டு முந்தா நேத்து ஷூட்டுக்கு என்ன அதில் என் புருஷன் கேக் வெட்டணுமா மீனா? அதில் எதுக்கு மீனா? கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்றுட்டேன். என் புருஷன் கேட்குறது கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்றுட்டேன் எதுக்கு மீனா? தேங்க்யூ. இன்னொரு கிஃப்டா? அது என்னல சேலை. ரேட்டு கூட வந்திருக்கும்ல. இந்த கலர் இல்லைல்ல என்னட்ட எப்படில கண்டுபிடிச்ச? இல்லை இந்த கலர் இல்லை, சீரியஸ் அந்த கலர் இல்லை. நான் கட்டி பார்த்துருக்கேன் அந்த கலரு. இந்த கிஃப்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்க இந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருக்க ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த அப்புறம் ஒன்று கொடுத்ததான். இது நம்ம இங்கே குடி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மொதல் இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தப்ப அந்த ஃப்ரேமே இந்த பிள்ளை கொடுத்துட்றான். இப்போ இந்த ஃப்ரேமும் இந்த பிள்ளை கொடுத்துட்றான். இந்த ஃபோட்டோ தான் அந்த பிள்ளை இந்த பிள்ளையோட புது ஐடியில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. எல்லாம் இது எதிர்பார்க்கல. இதை நான் ஃபோட்டோ ஃப்ரேம்னு நினச்சேன், ஆனால் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்னு நினைக்கல. ஆனால் ஒரு ஓரத்தில் இருந்துச்சு, சின்னதாக இருக்கும்போதே நினச்சேன் இதாக தான் இருக்குன்னு. ஆனால் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். நல்லாயிருக்கு. இந்த கலர் இல்லை என்னட்ட. நல்லாயிருக்கு, நன்றி. ஓகே. அது மட்டும் இல்லாமல் டைரி மில்க் வாங்கி கொடுத்துருக்காங்க. நன்றி. கேக் எடுத்துக்கல, பிறந்தநாள் கேக்கெலாம் கட் பண்ணல. இந்த கேக்கு தான். இந்த கேக்கா எனக்கு வேணாம், நான் தான் நல்ல கேக் வாங்கிட்டு
அது எம்டி கலரா இருக்கு. அது எம்டி கேக்கு அது க்ரீம் கேக். அவன் கேக் வெட்டுறேன்னு வந்துருக்கேன். நான் தான் வெட்டேன் எங்கள் அம்மா கையை பிடிச்சி அப்படின்ட்டு. ஆமா அம்மாவுக்கு வெட்ட தெரியாதுல்ல. பார்த்தியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. வரவே மாட்டேங்குது. அதெல்லாம் நம்மளுக்கு வராது, இதுக்கு மேல எனக்கு தெரியாது. May God bless you, dear Meena. சூப்பர், வெரி குட், வெரி குட். இது அம்மா கூட்டிட்டு அம்மா கூட்டிட்டு எடுத்து அம்மா கூட்டிட்டு அம்மா கூட்டி விடு. கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணி வீடு வந்து கிளம்பிட்டாங்க. நானும் பிரீதா ராபர்ட் 3 பேர் மட்டும் ரொம்ப நேரம் முடிக்க பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பிரீதாவுக்கு நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரீதா கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்களுமே எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். ஏன்னா அண்ணா வந்து காலையில் சேண்டா வேஷம் போட்டிருந்தாங்க. மாரம்பாடி அந்தோனியார் கோயிலில் வந்து குடியில் வந்து சூப்பராக சோடிச்சிருக்காங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. சரி நானும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கருவாமே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அண்ணா சேண்டா வேஷம் திருப்பியும் போட்டிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம மாரம்பாடி கோயில் அந்தோனியார் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா சூப்பராக ஜோடிச்சிருந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்க சுரேஷ் ஃபாதர் தான் நம்ம ஊரில் இருந்தாங்க. இந்த வீடியோலேயே லியோ ஃபாதர் வந்து பேசியிருப்பாங்க. அந்த சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களும் எங்கள் பங்கில் இருந்தவங்க தான். ஃபஸ்ட்டு அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் சுரேஷ் ஃபாதர் இருந்தாங்க. சுரேஷ் ஃபாதர் எங்கள் ஊரில் இருந்த போதுமே சூப்பராக ஜோடிச்சிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அதில் கூட கருவா கூட வீடியோவில் சொல்லியிருப்பார், இது நம்ம ஊரில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்க சுரேஷ் ஃபாதர் இங்கேன்னு இல்லை, அவர் எங்கே போனாலுமே இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசித்து அழகழகாக ஜோடிப்பார். அந்த மாதிரி தான் இந்த தடவையும் ஜோடிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் போயிருந்தப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கிட்ட இருக்கும். எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ பனி ஊற்றிட்டு இருக்கு. ஆனால் யாருமே பனி அடிக்குதுன்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் மட்டும்தான் அந்த காதில் வந்து மாட்டியிருந்தேன். நான் தம்பி ராபர்ட் 3 பேரும் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அண்ணா ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க. அண்ணியும் தம்பி மட்டும் வரல, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டு அதனால வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இப்போ நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, பின்னாடி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா சாமி பாட்டு ஓடிட்டு இருந்தது. அது கார்ப்பரேட் இஷ்யூ எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ணா போன உடனே நிறைய கிட்ஸ் வந்து அண்ணாவை பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் அண்ணா வந்து சாக்லேட் கொடுத்தாங்க. அப்புறம் அண்ணா மாதிரி நிறைய கிறிஸ்மஸ் தாத்தா நிறைய இல்லை, ஒரு 4-5 பேர் வந்து இருந்தாங்க. அதில் அண்ணா போனோடனே ஸ்டேஜில் ஒரு குட்டி தம்பி தான் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா. அந்த தம்பி கூட பாட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருந்தாங்க. 2 பேரும் செம்மையாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க 2 பேரும் ஸ்டேஜில் ஆடுறத பார்த்துட்டு ஹவன்யா, மிஸ்ஸியா, அப்புறம் நான், அப்புறம் ராபர்ட்டு, தம்பி, அப்புறம் அண்ணாவோட அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். அவங்க இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருந்தது. ஹாய் சொல்லிருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரஸ் எல்லாம் பண்றதுல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட மணியாட்டம் அடிக்குங்க. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா.